பிரபலமாகி டக்குன்னு மேலே வந்துடுவாங்க. சடனாக பார்த்தா அவங்க காணாமவே போயிடுவாங்க. அது வந்து கர்மா தான் நிர்ணயிக்குதா இல்லை அவங்களோட திறமையை இன்னும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு? சரிங்க மேடம், உங்களுடைய பாயிண்ட்ல வரேன். இப்போ இன்னைக்கு இளையராஜா ஐயா வந்து ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பீக்கு அதாவது வளர்ச்சி தொடங்கும் போது இன்னைக்கு அவங்க புகழ் குறையிலையே மேடம்? எனக்குமே வந்து இந்த கமல் சார் டைலாக் தான் நானும் பேசிட்டு இருக்கேன். கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும். இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம ஏன் அது வந்து பர்சனலே வேண்டாங்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னைய பத்தி நீங்க உண்மை இருந்தது. நீங்க என்ன அப்படி டச் பண்ணிட்டீங்க நீங்க, ஏன்னா அது என்னமோ என்ன நீங்க சோதிச்சது மாதிரி ஆயிடுச்சு. நான் திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஜாதகம், அந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கட்டங்கள் வந்து எதற்கு கட்டுப்பட்டு இருக்கு? கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த கர்மா தான் அந்த கட்டங்களை இயக்குது அப்படிங்கிறத சொல்றோம். யாராலையும் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையும் எந்த ஒரு அஸ்ட்ராலஜராலையும் ஃபைனல் பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து எந்த பூஜை பண்ணாலும் ஏனோ தானோன்னு பண்ண தெரியாது. உங்கள்கிட்ட நான் 50,000 வாங்குறேன்னா நான் 40,000 செலவு பண்ணுவேன். என் கேரக்டர் அதுதான். இதுவும் கடவுளுக்கு தெரியும். எனக்கு பூஜை பண்ண வரக்கூடிய ஒவ்வொரு சிவாச்சாரியர்களுமே மிரண்டு போவாங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம ஃபீல்ட்லேயே வந்து ஒரு சில பிரபலமாகி டக்குன்னு மேலே வந்துடுவாங்க. சடனாக பார்த்தா அவங்க காணாமவே போயிடுவாங்க. அது வந்து கர்மா தான் நிர்ணயிக்குதா இல்லை அவங்களோட திறமையை இன்னும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு? சரிங்க மேடம், உங்களுடைய பாயிண்ட்ல வரேன். இப்போ உங்களுடைய துறையில, இதே கலைத்துறையில இப்போ இன்னைக்கு இளையராஜா ஐயா வந்து ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பீக்கு அதாவது வளர்ச்சி தொடங்கும் போது இன்னைக்கு அவங்க புகழ் குறையிலையே மேடம்? இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் ஐயா இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ஐயா இருக்காங்க. இன்னைக்கு வயசு என்ன ஆகுதுங்க? அவங்க புகழ் குறைஞ்சுதா? பதவி வரும்பொழுது நிதானம் தேவைங்கிறார், பணிவு தேவைங்கிறார். எப்போ ஒரு மனிதனுக்கு பதவி வருதோ அப்ப என்ன வேணும்? பணிவு வேணும். அவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறீங்களா கடவுள் மேல? இல்ல இல்ல, இன்னைக்கு அவருடைய வயசுக்கு இன்னைக்கு வந்து ஹிமாலயா போயிட்டு வராரு, இமயமலை போயிட்டு வராரு. அவரை பத்தி 1000 பேசுவாங்க. இந்தாண்ட கமலஹாசன் ஐயா வந்து கடவுள் இருக்கு இல்லைங்கிறது மாதிரி 2ஆம் கட்டமா பேசும்பொழுது, இவர் கடவுள் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசும்பொழுது அதை பத்தி அவர் கவலைப்பட்டது இல்லையே. நீ நினைக்கிறவங்க நினைக்கட்டும், தூற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நம்பிக்கையை குறைக்கல. அவருக்கு இன்னைக்கும் அவருடைய பக்தி குறையல. அவருடைய தர்மங்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு வந்து இப்ப இன்னைக்கு இளையராஜா ஐயாவா இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு பிரபலங்கள் இருக்கட்டும், அவங்களாம் இன்னைக்கு செய்யாத ஒண்ணா? அவங்கள நம்பி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்க தானே செய்யுது. அவங்க நம்பிக்கை இன்னும் விளக்கல. அதாவது நான் குறிப்பிட முடியாது, ஏன்னா இதெல்லாம் வந்து மீடியா அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது வேற மாதிரி போகும். மகரிஷி என்ன சொல்றாரு? பதவி வரும்பொழுது நிதானத்தை இழக்காத. ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த, எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த இடத்துக்கு வரும்பொழுது எவ்வளோ பணிவு இருந்தது. ஒரு படம் ஹிட் ஆன உடனே ஏன் எதுக்காக நீ வந்து அதே நடிகர் தானே, அதே மனிதர் தானே, நீங்க எதனால திருப்பி மாறுறீங்க? அதுவும் பார்க்கணும்ல மேடம். அதே நேரத்தில் நம்ம வந்து போன வீடியோவில் போனோம், சனீஸ்வரன் வந்து நேரடியாக பார்க்க மாட்டார், யாரையும் குனிஞ்சுதான் பார்ப்பாருப்பாங்க. ஏன்னா அவர் பார்வை அவ்வளோ பலம், அவர் பார்வைக்கு அவ்வளோ பலம் இருக்கு. அதனால சனியினுடைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் தலையை கீழே சாட்சியம் மாரி தான் அவர் உட்காந்துருப்பார், நிற்பார். ஏன்னா அவர் பார்வைப்பட்டதுன்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல ஏன் அதை சொல்ல வரணும் இந்த இடத்துல உதாரணம் காட்டுறோம்னா, நம்ம ஒரு வளரும் பொழுது அந்த பணிவை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது மேடம். எனக்குமே வந்து இந்த கமல் சார் டைலாக் தான் நானும் பேசிட்டு இருப்பேன். கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. நேத்து கூட கிரிவலம் தான் நான் போயிட்டு வந்தேன். இந்த நோன்பு காலம் முஸ்லீம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும். காரணம், என்னைக்கு நான் கடவுளை நம்பினேனோ, என்னைக்கு கடவுள் இருக்கு அப்படின்னு நான் எனக்குள்ள அந்த பிலீவ் ஆச்சோ, அப்போ இருந்து எனக்கு நல்லதே நடந்துச்சு. கண்டிப்பா என் கூட இருக்கிறவங்களை வந்து தவறான நபர்களை அடையாளம் காமிச்சது. என் பக்கத்துல இப்ப யாருமே கிடையாது, அந்த நெகட்டிவிட்டி கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா என்னோட லைஃபும் சரி என்னோட ஒர்க்கும் சரி நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே நான் கடவுள் நம்பினது தான். கண்டிப்பா மேடம். இன்னமும் நம்ம உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம், இன்னும் நல்லா தான் இருக்க போறீங்க. இப்ப இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு ஹாப்பியா இருக்கிறேன், இதோட வேற என்ன மேடம் வேணும்? ஆமா, இதுக்கு மேல என்ன வேணும்னு தெரியல. இதுக்கு அப்புறம் நம்மளா ஒவ்வொன்றும் உருவாக்கிக்கிறது. ஆமா, நம்ம அது தேவைதான். மத்தபடி வந்து ஃபுல்ஃபில்லா தான் இருக்கு. கடவுளை கொடுத்தது வரைக்கும் நான் எல்லா விஷயத்திலும் ஃபுல்ஃபில்லா தான் இருக்கேன், ஹாப்பியா தான். இன்னும் நல்லா தான் இருக்க போறீங்க.
தேங்க்யூ. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. என்னுடைய ஜோசியம் நாடி ஜோசியம் நீங்க பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த தடவை நான் பெரிய கியூரியாசிட்டியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நேரம் பத்தல, இருந்தாலும் அந்த நேரம் பற்றாக்குறையில கூட நீங்க கரெக்டா சொன்னீங்க ஒரு சில விஷயம். எனக்கு அப்புறமா என்னோட தம்பி இறந்ததும் நீங்க சொன்னீங்க. அப்புறமா என்னோட டிவோர்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க, குழந்தைங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ நடந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னைய பத்தி நீங்க உண்மை இருந்தது. நீங்க என்ன அப்படி டச் பண்ணிட்டீங்க நீங்க. ஏன்னா அது என்னமோ என்ன நீங்க சோதிச்சது மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. அப்ப வந்து ஏதாவது என்ன பப்ளிக்னு வரும்போது அப்புறம் பேசிதானே மேடம் ஆகணும். ஆமா, அந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க அவ்வளோ கணிச்சு சொன்னீங்க. ஸோ இப்போ நான் வந்து நிறைய டைம் கொடுக்குறேன், நீங்க எனக்கு வந்து நீங்க கணிச்சு சொல்வீங்க அப்படின்ட்டு. இன் ஃபியூச்சர் என்னுடைய பத்தி என்னன்ட்டு எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபீல்டை வச்சுக்கலாமே. நிறைய நடிகர்கள்லாம் என்ன பண்றாங்க, இதுக்கு மேல வந்து நான் இன்னுமே மேல வருவேனா இந்த விஷயம். சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ என்ன வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல நான் வந்து நிக்கணும்னா எனக்கு ஒரு ஆசை வரும். அப்போ மனிதனாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம வரணும்னா அது எல்லாருக்கும் அது ஒரு கனவாக நிறைய பேருக்கு இருக்குது. அதில் வர முடியாதவங்க வருத்தப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் ஜாதகம், அந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு கட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டங்கள் வந்து எதற்கு கட்டுப்பட்டு இருக்குது, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த கர்மா தான் அந்த கட்டங்களை இயக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். யாராலையும் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையும் எந்த ஒரு அஸ்ட்ராலஜராலையும் ஃபைனல் பண்ண முடியாதுங்க. அப்படி வரலாங்கிறது சொல்லலாம், ஆனால் அதை நம்ம அப்படியே அவங்க வந்து இதுதான் ஃபைனல் பண்ணினாலும் அதை நடத்தி வைக்க வேண்டிய இடத்துல கடவுள் இருக்கார். அப்போ ஒருத்தவங்களுடைய நான் ஒரு அஸ்ட்ராலஜருங்க, இந்த டைமில் இது நடக்கும் ஒன்றும் இல்லைங்க, டாபிக் மாறுதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் சொல்கிறேன். 8 மாதத்துக்கு முன்பு ஒரு பெரிய பிரபல ஜோதிடர், அவங்க வந்து பெண்ணு, பெரிய பிரபல ஜோதிடர், நம்ம தமிழ்நாட்டை விட்டு அடுத்த நாடு எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயவாடாவில் இருக்காங்க. என்னுடைய ஒரு பழைய ஒரு கஸ்டமருடைய ரெஃபரன்ஸில் தான் அவங்க இங்கே வந்தாங்க. நாடி எடுத்து எல்லாத்தையும் அவங்க கணவருக்கு, அதாவது இவங்களுக்கு நாடி படிக்கிறேன். யார் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்த்து கரெக்ட், ஜாதகம் மீன்ஸ் நாடி, ஜாதகம்னா கிரக நிலையில் நாடி இன்னமும் என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அவங்களுக்கு நான் எழுதி அதை அவங்களுக்கு நான் காப்பி அனுப்புனது, திருப்பி அதை படித்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தது, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படிச்சிருக்கேன் தெலுங்கில். அதில் இந்த நடக்கக்கூடிய நேரம் வந்து அவங்களுடைய கணவனுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நேரம். பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் ரிலேட்டடான பிரச்சனை வரும், பிரெயின் டியூமர், ஸ்ட்ரோக் வரும். இந்த நேரம் வந்து ஒரு கண்டங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். கணவனுக்கு வந்து கண்டங்கிறத எச்சரித்து தான் சொன்னேன். அந்த அம்மா தெலுங்கில் சொல்லும் போது சொல்கிறாங்க, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, அம்மா இது வந்து விளையாட்டு கிடையாது, சொல்லிவிடுங்க அப்படின்னா. சரிங்க சார் சொல்லியாச்சுங்க. எல்லாம் சொல்லி பலன் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில ஆகம முறையும் வந்தது. 1 வருஷம் 8 மாதம் அவங்களுக்கு, அந்த 1 வருஷம் 8 மாதம் சம்திங் வந்து அது ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சில பரிகாரங்கத்தையும் மகரிஷி சொல்லிட்டாங்க, செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு ஒத்து வரல. நம்ம இங்கேருந்து கொல்லிமலை போயிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வந்து பூஜை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஹோமதிரவியமாக இருக்கட்டும், கலசங்களாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், எல்லா பொருளும் கீழே இருந்து தான் மேலே கொண்டு போகணும். எனக்கு வந்து எந்த பூஜை பண்ணாலும் ஏனோ தானோன்னு பண்ண தெரியாது. உங்கள்கிட்ட நான் 50,000 வாங்குறேன்னா நான் 40,000 செலவு பண்ணுவேன். என் கேரக்டர் அதுதான், இதுவும் கடவுளுக்கு தெரியும். எனக்கு பூஜை பண்ண வரக்கூடிய ஒவ்வொரு சிவாச்சாரியர்களுமே மிரண்டும் போவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வாங்குகிற பொருள்லாம் அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தும். சரிங்களா? இது வரைக்கும் நான் வந்து பரிகாரத்துக்கு வாங்கின காசை நான் வந்து அப்படிலாம் நம்ம ஏன் இவ்வளோ காசு அதில் செலவழிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் கோடீஸ்வரன், இன்றைக்கி நான் கடன்காரனாக இருக்க மாட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பொருள் இங்கேருந்து வாங்குகிறோம், ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம். அவருக்கு தெரியும், அவருக்கு நீங்கள் சொன்ன, ஏன்னா அவர் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயத்துலையும் என் கொள்கையில் உண்டு, உங்களை நான் ஏமாற்றலாம், என்ன நீங்கள் ஏமாற்றலாம், நம்மளுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கடவுளை நம்ம ஏமாற்ற முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ வந்து இங்கேருந்து, ஏன்னா நைட்டில் வந்து சிவாச்சாரியர்கள் பூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆகம முறையில் அது இருக்காங்கிறது பார்ப்பாங்க. நிசி பூஜை நைட்டு 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா விடிய காத்தால் 4 மணி வரைக்கும் அந்த பூஜை போவோம். என்ன சொல்கிறதுங்க, இங்கேருந்து அந்த மனை வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து கொண்டு போவோம். கலசத்தை வைக்கிறதுக்கு அந்த மனை வரைக்கும் இங்கேருந்து கொண்டு போவோம். எல்லாமே இங்கேருந்து கொண்டு போகணும். அதுக்காகவே ஒரு கார் வாடகைக்கு எடுக்கணும். இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வாடகை எடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே அனுமதி வாங்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், நிறைய இருக்குது இதில். அப்புறம் அவங்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு சாப்பாட்டிலேருந்து அவங்களுக்கு தங்குறதுலேருந்து, ஸோ இதெல்லாம் வந்து காமனாக பண்ணுறதுன்னா 4 பேர்ட்ட 10,000 வாங்கி ஒன்றுமே தெரியாது. ஒருத்தவங்களா பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய தொகையாக தான் இருக்கும். அப்புறம் அந்த பூஜைக்கு வந்தாங்க, பார்த்துட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட் ஒத்து வரல அவங்க. திரும்ப 2 நாளில் வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க இந்த பூஜையை பற்றி. நான் சொல்கிறேன், ஏம்மா இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலிஸ்ட்னால் என்னம்மா பண்ணுவீங்க, செஞ்சு தானம்மா ஆகணும் அப்படிங்கிறேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. உடனே அழுவல், உடனே ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அடுத்த 2 நாளில் நான் உடனே வரேன், எனக்கு பண்ணி கொடுங்கன்னாங்க. உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பூஜை பண்ணிட்டோம். அப்போ பூஜை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்லபடியாக வந்தாங்க, எல்லாம் முடித்தாங்க. அப்புறம் 2 நாளில் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது, நல்லா ஆகிட்டார். அப்போவே அந்த மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, இந்த நேரம் வந்து ஒரு உயிர் பலி, உயிர் வந்து நீ வந்து கர்மகாரியம் செய்யக்கூடிய நேரமாக நடக்குது. இதுக்கு வந்து பரிகாரமாக ஒரு எருமை மாடு, அதாவது ஆண் என்ன சொல்ல எருமை காளை மாடு, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கோயிலில் வந்து தானமாக கொடுங்க. அப்புறம் வந்து மகா மிருத்யுஞ்சயம் 1000 கோயில் வரலாங்க. ஆனால் திருக்கடையூர் வந்து யம சம்ஹாரம்னு சொல்கிறாரு. திருக்கடையூர் கோயில் யமனை வந்து சம்ஹாரம் பண்ண இடம் அது. அப்போ எல்லாமே சிவன் கோயில் தான். ஆனால் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்திருக்கும் போது அதுக்கான உள்ள வைப் அங்கே தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். இல்லை நான் எங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. முந்தா நாள் வந்து காலையில் நான் வந்து குளிக்கிறதுக்கு போகிறேன். யார் எனக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, சார் இதேமாரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சீரியஸாக இருக்கார், ஏதாவது ப்ரேயர் வைக்க முடியுமா? நான் வருத்தப்பட்டேன். ஏம்மா இவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இதுக்கு எங்கம்மா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அடுத்தது அன்றைக்கி சாயந்தரம் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க சார். இப்போ போன வாரம் நடந்த விஷயம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்வு பரிகாரங்கிறது ஒன்று உண்டா, மகரிஷி வந்து பரிகாரம் முன்னாடியே சொல்லுவாரான்னு கேட்குறீங்கல்ல. பிரச்சனையும் அவர் தானே சொல்லியிருக்காரு. அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறை தானே சொல்கிறாரு. ஆனால் கமெண்டில் எழுதுவாங்க, விதியை மாற்ற முடியாது, யார் வேணாலும் எழுதிட்டு போட்டோம். இது வந்து இதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாதுல்ல. ரிஸ்க் எடுக்கலாம், இது வந்து ரிஸ்கான விஷயம் கிடையாது.